ஏங்க இப்ப பாஜகவில் எச் ராஜா கூட தான் 4 கோடி கையாடல் பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய தொண்டர்கள் வந்து சிவகங்கையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதாவது பதவியிலேயே இல்லை, ஆனா இவர் சொல்றாரு அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல் பிடுங்குவேன். இன்னும் அப்புறம் செங்கல் மேல அவருக்கு ரொம்ப ஆசை. ஜல்லிக்கட்டுக்கும் அதை நிலநாட்ட முடியல, நீட்டுக்கும் நிலநாட்ட முடியல, மொழி பிரச்சனைக்கும் நிலநாட்ட முடியல. ஒரு தலித்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர் பாஜக கட்சியா கூட இருக்கட்டும், அவருக்கு துணை பிரதமர் பதவி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முன் வருவார்களா? பாஜகவில் அப்படி பண்ணுவாங்களா? நான் என்ன கூறுகிறேன் என்றால், சென்சஸ் எடுக்காம எதுவும் செய்யக்கூடாது. நீங்க இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அஜெண்டா இருக்கா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய நிலைப்பாட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து மீனவர்களை காப்பாற்றுவோன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதுவரையிலும் எந்த விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கல. இத்தனைக்கும் அவர் வந்து திருப்பதியில லட்டு சாப்பிட்டு போனார். உள்துறை அமைச்சர் இப்ப என்ன லடாக்கை மீட்டாரா? இப்ப ஜம்மு காஷ்மீர்ல அமைதியை வர வச்சுட்டாரா? எங்கீங்க என்னங்க பண்ணாங்க? புரியல. நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்க. இப்ப அதுதான் முக்கியமா இந்திய பிரச்சனை, இந்திய நாட்டினுடைய பிரச்சனையாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை மாநில தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில தலைவராக உள்ள செல்வ பெருந்தகையை மாற்றக்கோரி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் டெல்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்துல ஒரு புகார் அறிக்கையை கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சிந்தனை செல்வர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஓராண்டு காலம் இன்று வெற்றிகரமாக முடித்து 2ஆம் ஆண்டை எதிர்நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் மாவட்ட தலைவர்களை சிலர் அவர் அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதில் நன்றாக வேலை செய்கின்ற மாவட்ட தலைவர்கள் எங்களை எல்லாம் மாற்ற வேண்டாம் என்று போர்க்கொடி தூக்கினார்கள். அதற்கு மாநில தலைவர், நீங்கள் நன்றாக வேலை செய்கிறவர்களை நாங்கள் யாரும் தொந்தரவு இடையூறு செய்ய மாட்டோம் என்று கூறினார். அது இருந்தாலும் அந்த இடையூறை, அதாவது இவர்கள் தலைவர் அவர்கள் நான் மீண்டும் மாவட்ட தலைவர்களை மாற்றி விடுவாரோ என்ற அச்சத்தில் டெல்லி சென்று மேலிடத்தில் புகார் கொடுக்கப்பட்டு, இது போல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதாவது மாவட்ட தலைவர்களை தலைவர் அவர்கள் மாற்றிவிடக்கூடாது என்று அவர்களுடைய ஆதங்கத்தை அங்கு தெரிவித்தார்கள். அதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஜனநாயக ரீதியில் மேலிட பொறுப்பாளரை அழைத்து நீங்கள் என்ன என்று கவனிங்கள் உடனடியாக என்று கவனிக்கப்பட்டு, இன்றைக்கு கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் இங்கு தமிழகம் வரப்பெற்று பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக நிறைவேற்றப்பட்டார். இது கட்சியில் உள்ள ஜனநாயக ரீதியிலான இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். அதாவது எதிர்ப்பு குரல் தொண்டராக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, தலைமைக்கு சில நேரங்களில் அதாவது ஜனநாயக முறைப்படி அவர்களுடைய குறைகளை சொல்லலாம் என்ற ஜனநாயக அமைப்பு இங்கு உள்ளது. ஆனால் இதே நீங்கள் மாற்றுக் கட்சியிலே, குறிப்பாக பாஜக கட்சியிலே பார்த்தீர்களே ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை தலைவராக போடக்கூடாது என்றும், எச் ராஜா அவர்கள் தலைவராக வேண்டும் என்றும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக வேண்டும் என்றும், வானதி அவர்கள், சகோதரி வானதி அவர்களும் தமிழக பாஜகவினுடைய தலைவராக வேண்டும் என்றும், இவர்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கு RN ரவி அவர்கள் கவர்னராக இருப்பவர், அவர்களும் கூட இந்த ஆடுகளத்திலே இன்றைக்கு வந்திருக்கின்றார். தமிழக அரசியலில் பல்வேறு நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் கூட ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையில் தலையிடுகிறார். தொடர்ந்து தமிழர்களுடைய நிலைப்பாடுகளில் அரசாங்க பணிகளை செய்ய விடாமல் மசோதாக்களை நிறுத்தி வைப்பது மட்டுமல்ல, தமிழக அரசியலில் அவர் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியாகவும் பயணிக்க வேண்டும் என்றும், ஆளுநராக ஒரு பக்கம், பாஜக தலைவராக ஒரு பக்கம், அதாவது எதிர்க்கட்சியாக, தமிழக எதிர்க்கட்சியாக ஒரு பக்கம் என்று 3 தலைமையை வைத்து அவர் செயல்படுகிறார். ஏனென்றால் அவர் கவர்னராக பதவியேற்ற உடனே ஆதீனம் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு வைஸ் சான்சலர் போடுவதிலிருந்து ஒரு பேரலல் அரசாங்கத்தை நடத்துகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் தமிழர்களுக்கு எதிராகத்தான்
அனைத்தும் செய்து வருகின்றார் என்பதும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் அதாவது தமிழர்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்றும் தேசிய கீதம்தான் பாட வேண்டும் என்றும் ஐயன் திருவள்ளுவரை காவி கலர் பூசி காவிதான் வந்தது என்றும் நேற்றைய தினம் கூட யார் இந்த ஆரிய மொழி என்று கூறினார்கள், ஆரியம் என்ற சொல் இல்லை என்று வேதத்திலும் இல்லை இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்று அவருடைய ஓன் ஸ்டைலில் இன்றைக்கு பாஜக கட்சியை ஆளுநராக இருக்கின்றாரோ இல்லையோ ஒரு பாஜக கட்சியின் தலைவராக செயல்பட தொடங்கிவிட்டார் என்று மக்கள் எல்லோருக்கும் அந்த செய்தி போட்டுள்ளார். ஆகவே தமிழக பாஜகவை விட தமிழக காங்கிரஸ் கமிட்டி இன்றைக்கு ஜனநாயக முறையில் 2வது வருடத்தில் சிந்தனை செல்வர் திரு செல்வ பெருந்தகையில் அவர்கள் வெற்றி நடை போடுகின்றார் என்று நான் கூறுகிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையுடைய செயல்பாட்டில் நீங்க திருப்தியா இருக்கீங்க? நான் மட்டும் திருப்தி இல்லை, எல்லா தொண்டர்களும் திருப்தியாக இருக்கின்றார்கள், மேலிடமும் திருப்தியாக இருக்கின்றது, மேலிட பொறுப்பாளர்களும் திருப்தியாக இருக்கின்றார்கள். யாரும் இங்கு அவர்களுக்கு எதிராக எந்த விதமான போர்க்கொடி தூக்கி இப்போ வெளிப்படையாக எந்த கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை. இல்ல வெளிப்படையாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்து தெரிவித்தவர்களை எல்லாம் மேலிட பொறுப்பாளர்கள் நேற்றைய தினம் பேசி அதை ஏற்கனவே முடிவு கொண்டு வந்து விட்டார்கள். இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. குறிப்பா திரவியம் அதாவது காமராஜர் ஆட்சியை போன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி இருப்பது என்று சொல்லியிருக்க கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவுக்கு விட்டு கொடுத்திருக்க கூடாது. இன்னொரு காமராஜர் அறக்கட்டளையிலிருந்து ஒரு 4 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டை செல்வ பெருந்தகை மீது வைக்கப்பட்டது. ஸோ ஈரோடு கிழக்கு தொகுதி கொடுக்கப்பட்டதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஏங்க இப்ப பாஜகவில் எச் ராஜா கூட தான் 4 கோடி கையாடல் பண்ணிட்டாருன்னா அவங்களுடைய தொண்டர்கள் சிவகங்கையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எச் ராஜா அவர்கள் மேலும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏன் இப்போ நீங்கள் தமிழக மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது அண்ணாமலை செங்கல் சூளை அந்த கம்பெனியில் ரெய்டு அடித்தார்கள். 850 கோடி ரெய்டு அடிக்கப்பட்டு 250 கோடி இன்றைக்கு கணக்கில் வராத படம் கணக்கில் காட்டப்படவில்லை என்று வருமான வரி சோதனையிட்டு இன்றைக்கு நோட்டீஸ் அனுப்பி அதுவும் என்கொயரி நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்கெல்லாம் பதவியிலேயே இல்லை, பதவியில் இல்லாதப்போவோ அவர்களுடைய செந்தில்குமார் மைத்துனர்னு நினைக்கிறேன், அதாவது மனைவினுடைய தம்பியோ அண்ணனோ, அப்புறம் அக்காலினுடைய கணவன், அவர்கள் ரிலேஷன் அவங்க வீட்டிலேயே குடும்பத்திலே அண்ணாமலை சேம்பர்ஸில் அவர் இந்த மாதிரி 250 கோடி வருமானத்தை காட்டவில்லை என்று வருமானத்துறை அதிகாரிகளால் அங்கு ரெய்டு நடத்தப்பட்டு ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டு அந்த புகார் இன்றைக்கு நிலுவையில் உள்ளது அனைவரும் அறிந்ததே. அதாவது பதவியிலேயே இல்லை, ஆனால் இவர் சொல்கிறாரு அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல் பிடுங்குவேன், இன்னும் அப்புறம் செங்கல் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை. அதாவது லுல்லு மஹால் வந்துட்டா நான் அந்த செங்கலை ஒரு செங்கலை விட மாட்டேன்னாரு. அடுத்தது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு செங்கலை விட மாட்டேன்னு சொன்னார். எனக்கே ஒரு டவுட்டு, ஏன் அடிக்கடி ஒரு செங்கலை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது திண்டுக்கல்லில் அண்ணாமலை சேம்பர்ஸ் அவர்களுடைய ரிலேஷன், அதாவது மனைவியினுடைய அண்ணனோ தம்பியோ நடத்துகிறாங்க, கம்பெனியில் இருக்காங்க, நெருங்கிய உறவினர்கள் நடத்துகிறாங்க. அதில் 250 கோடி காணும். அதனால தான் அந்த செங்கல் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. அது போல் செங்கல் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு நீங்கள் பெரிதாக எடுத்துக்கூடாது. அடுத்த கேள்வி, காமராஜர் ஒரு அப்பழுக்கற்ற தலைவர், நேர்மையானவர், எளிமையானவர். அவருடைய அறக்கட்டளையில் ஒரு 4 கோடி ரூபாய் கையாடல் செய்துள்ளதாக பகிரங்கமா திரவியம் டெல்லி தலைமையில புகார் அளிச்சிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க எதுவும் கருத்து சொல்லலைங்களா? ஏங்க சரி, நடந்தது உண்மைங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் சொல்றாரு, அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அது என்கொயரி போயிட்டு இருக்கு, அதுல பாத்துக்குவாங்க. சரி, அது எங்களை பொறுத்தவரையில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அது நாங்க பார்த்து அது கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம். நீங்க ஏங்க இப்படி பாஜகவில் இப்ப கூட தான் ஒரு பிஏ இதுல ரைடு நடத்துறாங்க, நீங்க அதை பத்தி பேசுறீங்களா? இன்றைக்கு மாநில தலைவராக இருக்கின்ற ஒரு பிஏ வீட்டில் ரைடு நடத்தப்பட்டு அவர்களிடம் அதாவது மணல் மாஃபியாவினுடைய கணக்கு என்ட்ரி செய்யப்பட்டு 50 லட்சம் கொடுக்கப்பட்டது என்று கூறினார்கள்.
அதன் பத்தி எல்லாம் நம்ம விவாதம் நடத்தலாமா? தமிழ்நாட்டுல கனிமவள கொள்கை தீர்மா போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு. அதை பத்தி எங்கேயாவது விவாதம் இருக்கான்னு கேக்குறேன். இப்ப நீங்க பேசுவீங்களான்னு கேக்குறேன், உங்க ஊடகத்துல போடுவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா அது ஒரு நேரத்திலேயே கண்டிப்பா போடுவோம் சார், அதெல்லாம் போடுவோம். அதனால கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நீங்க கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு வாங்க. இப்ப அதிமுகவுல 4 பிளவுபட்டிருக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, டிடிவி ஒரு பக்கம் இருக்காரு, அடுத்தது சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் இருக்காங்க, போதாதுக்கு வீரமணி தங்கமணி அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்ப இவங்களை கட்சின்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஒரு 4-5 டீம் கோஷ்டி பூசல் இருக்கதான் செய்யும். அதே போல பாஜகவுலையும் கோஷ்டி பூசல் இருக்கதான் செய்யும். அந்த கோஷ்டி பூசல்ன்றவங்க பலவிதமான குற்றச்சாட்டுகளை உள்ள இருக்கிறவங்கள கட்சிக்குள்ள செய்வாங்க, பேசி தீர்த்துவாங்க. அதேதான். அதனால அதெல்லாம் வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியில மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னு ப்ளோ பண்றதை நான் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஃபேர். We can go for next question. ஓகே சார். இப்போதைக்கு காங்கிரஸ் உடைய கமிட்டி தலைவர் செல்வபிறந்தை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சு. ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல பேசக்கூடிய பேசுபொருளாக இருப்பது வந்து 2026ல தொகுதி மறுசீரமைப்புல தமிழகம் உள்பட தென்னிந்தியாவுல நாடாளுமன்ற தொகுதி குறைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனா அதே நேரத்துல பாஜக அரசு பிரதமர் அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு தொகுதி வந்து குறைப்பதற்கான முயற்சியில பாஜக ஈடுபடவில்லை என்று பாஜக தரப்பு பேசப்படுகிறது. சோ வந்து திமுக அரசு சொல்வதை மக்கள் நம்புவதா இல்ல மத்திய பாஜக அரசு சொல்வது மக்கள் நம்புவதா? அதை பத்தி நீங்க ஏங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்கன்னா அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு மறுவரையமைப்பு பண்றாங்கன்னா, தொகுதி மறுவரையமைப்பு பண்றது எதுக்கு, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் மக்களுக்கு ஏற்றவாறு 10 லட்சமோ 6 லட்சமோ சென்சஸே எடுக்கல. 2001 தான் சென்சஸ் எடுத்தாங்க. 2001 சென்சஸ்க்கு அப்புறம் இன்ன வரலும் சென்சஸ் பண்ணல. கொரோனா வைரஸ் காரணமாக அது எதுவுமே எடுக்கல. ஏங்க 2001 இருந்தே இல்ல. நீங்க 2014 ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் சென்சஸ் எடுக்கல? 2024 இப்ப என்ன ஆச்சு? 14 ஆண்டுகள். இப்ப நீங்க கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் 3.0வா 0.3 இல்ல 3.0வா பாஜகவுடைய ஆட்சி? இன்றைக்கு மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி 3.0ல இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க ஏன் எடுக்கல? அதை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்றேன்னா, மறுசீரமைப்புன்றது, தொகுதி மறுசீரமைப்புன்றது தமிழர்களையும் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தையும் அதாவது தட்டி கழிப்பது, குறைப்பது, அதுதான் அவர்களுடைய நோக்கம். நான் என்ன சொல்றேன்னா, இதுல என்ன பொறுத்தவரையிலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க இந்தியாவில் முழுவதும் பிரதமர் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நாம் இந்த இந்த மறுசீரமைப்புக்காகத்தான் நான் இதை பேச வேண்டியிருக்கு. ரெப்ரசன்டேஷன் வந்து தமிழகத்திற்கும் தென்னிந்தியா வட இந்தியா என்று நான் பிரிக்கவில்லை, இருந்தாலும் பேசுறேன். பாஜகவும் பிரிக்கவில்லை. இல்ல, நான் ஒரு உதாரணத்துக்காக பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பாப்புலேஷன் லெவல்ல நீங்க வட இந்தியாவில் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ பிரதமர்கள் வந்து டாப் பொசிஷனுக்கு வர்றவங்க, பிரதமர் கேண்டிடேட்டா வர்றவங்க அதிகமா அங்க இருக்கிறவங்க தான் வர முடியுது. அதுதான் ரெப்ரசன்டேஷனா இருக்கு. ஸோ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ரெப்ரசன்டேஷன் வட இந்தியாவில் இருக்கிற வட இந்திய தலைவர்கள் மட்டும்தான் வர முடியுதே தவிர தென்னிந்தியாவில் உள்ள தலைவர்கள் யாரும் வர முடியல. அதே போல மேற்கிந்தியாவில் உள்ள தலைவர்கள் யாரும் வர முடியல. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, இதற்கு கிழக்கிந்தியாவில் இருந்தும் ஒருத்தரும் வர முடியல. இதுதான் இப்ப பொசிஷன். மேற்கிந்தியாவில் இருந்தும் யாரும் வர முடியல, வட இந்தியாவில் இருந்து தான் எல்லா தலைவர்களும் உருவாகுறாங்க. ஆனா வடகிழக்கு இந்தியாவில் இருந்து அதே போல கிழக்கு இந்தியாவில் தென்னிந்தியா யாருமே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து இப்போ தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டா தெலுங்கானா மொத்தமே ஒரு 150 சீட்டு தான். 129 சீட்டு 129 சீட் இருக்கு. இப்ப இந்த 129ல நீங்க என்ன விதமான ஒரு ரெஃபரண்டம் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியும்? எது கொண்டு வந்தா நீங்க ஜெயிப்பீங்க? எப்படி உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவீங்க? உதாரணத்திற்கு இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கும் அதை நிலைநாட்ட முடியல, நீட்டுக்கும் நிலைநாட்ட முடியல, மொழி பிரச்சனைக்கும் நிலைநாட்ட முடியல, இன்னைக்கு அடுத்தது ஹெல்த், அந்த பிரச்சனைக்கு நிலைநாட்ட முடியல, நிதி பிரச்சனைக்கு நிலைநாட்ட முடியல. இப்ப நம்ம கேட்கிற இந்த மிக்ஜாம் புயல் நிவாரண நிதிகளை கூட நிலைநாட்ட முடியல. பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்தும் எதுவும் வரமாட்டேங்குது. ஸோ இதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டணும்னா ஆர்டிகல் 327
நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதில் நீங்கள் 327 ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாதான் அதில் எலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு இருக்குது. அதாவது ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுழற்சி முறையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 4 மண்டலமாக இந்தியாவை பிரித்து கிழக்கிந்தியாவில் ஒரு முறை, அதே போல் தென்னிந்தியா பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு முறை, மேற்கிந்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு முறை, வட இந்திய பாராளுமன்றத்திற்கு ஒரு முறை, வடகிழக்கு இந்தியாவிலிருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு முறை, இப்படி பிரித்து கொடுத்தால் சமதர்மமாக எல்லா விஷயங்களும், எல்லா உரிமைகளும், எல்லா சட்டங்களும், எல்லா பயன்களும், மக்கள் பயன்கள், எல்லா கொள்கைகளும் சரிவர மக்களுக்கு அதுதான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மல்டிபிள், அதாவது டைவர்சிட்டி, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றதுல ஒற்றுமை இருக்கும். அது கொடுக்க முடியலையா, அட்லீஸ்ட் நீங்க துணை பிரதமராவது தென்னிந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப எதுலையுமே ஜெயிக்க முடியல. பாராளுமன்றத்தில் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியல. எல்லாமே இப்போ வட இந்தியர்கள் நம்ம இதுக்காக பிரிஞ்சுக்கல. அதாவது நம்மளுடைய உரிமைகளுக்காக நான் கூறுவது, நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்ட, அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு திருத்தம் வேண்டும். அப்படி திருத்தம் இல்லையா, அதாவது தென்னிந்தியர்களில் இப்போ பாஜகவில் இப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா, ராஜ்யசபா உறுப்பினர்களா ஒரு தலித்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர் பாஜக கட்சியாக கூட இருக்கட்டும், அவருக்கு துணை பிரதமர் பதவி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முன் வருவார்களா? பாஜகவில் அப்படி பண்ணுவாங்களா? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அந்த மாதிரி செய்வாங்க. காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி செய்திருக்காங்க. இப்ப நரசிம்மராவை பிரதமர் ஆக்கியிருக்காங்க. இப்ப டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்குனாங்க. இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவை கட்சியினுடைய தலைமை பொறுப்புல வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதை செய்ய தயாரா இருக்கு. பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உள்துறை அமைச்சராக மாண்புமிகு நமது முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், பல முறை இருந்திருக்கின்றார்கள். அதாவது உச்சபட்ச பதவிகளில் இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா அனைத்து நலன்களும், தென்னிந்தியாவுக்கு செய்ய வேண்டிய, அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய, இந்திய மக்கள் அனைவருக்கும் சமமாக நாம் சமமான உரிமைகளை தர வேண்டும். அதுதான் என்னுடைய சொந்த கருத்து. சார், முதல்வர் சொல்வது உண்மையா இல்ல பாஜக சொல்வது உண்மையா? அதுதான் புரியுது சார். இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல தொகுதி குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுதாங்க சொல்லிட்டேன். குறைப்பாங்க, கம்பல்சரி குறையும். அதான் இல்ல பாஜக நீங்க பாப்புலேஷன் குறையுது இல்ல. இப்போ டீலிமிட்டேஷன்ல பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆன் சென்சஸ் பாப்புலேஷன். இப்ப பாப்புலேஷன்ல லிட்ரஸி ஸ்டேட் எடுத்துக்கங்க. லிட்ரஸி ஸ்டேட்னா படித்த கல்வி அறிவு அதிகமாக கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கேரளாவுக்கு பிறகு நம்ம இருக்கிறோம். இப்ப அரசாங்கம் சொல்லுகின்ற அனைத்து திட்டங்களையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எதையுமே ஜிஎஸ்டி முதல் கொண்டு எல்லாத்தையும், நம்ம இன்கம் டேக்ஸ் முதல் கொண்டு நம்ம தான் நல்லா கட்டுறோம். ப்ரொடக்ஷன் சோர்ஸும் ஆர்ஜினும் இங்கே தான் இருக்கு. ஸோ அரசாங்கம் சொல்ற அந்த ஃபேமிலி பிளானிங்கை நம்ம ஃபாலோ பண்ணோம். வட இந்தியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. யூபியில் எடுத்துங்க, ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு அதுதான் பாப்புலேஷன்ல மேலே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஃபாலோ பண்ணல, லிட்ரஸி இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலி பிளானிங் ஃபாலோ பண்ணதுனால தானே இன்னைக்கு தமிழர்களுடைய பாப்புலேஷன் ஏற்ற கோடியில் நிற்குது. சப்போஸ் ஃபேமிலி பிளானிங் ஃபாலோ பண்ணல, 40-50 வருடமா எடுத்துக்கங்க. இப்போ எங்க அப்பாவுக்கு தாண்டி இருக்கும். ஆமா, இப்போ எங்க அப்பாவுக்கெல்லாம் 8 குழந்தைகள் 10 குழந்தைகள். இப்போ என் ஜென்ரேஷன் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், 3-4ன்னு. இப்போ என்ன சொல்றாரு மோகன் பகவத் அவர்களே, நீங்க கம்பல்சரி 3 குழந்தைகளை பெற்றுக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்றாரு. ஸோ இப்போ ஏற்கனவே அவர் 1-2 நம்ம சொல்லிட்டு இருந்து கண்ட்ரோல் ஆகி இப்போ பாப்புலேஷன் கம்மியானதுனால அது நம்ம தப்பு கிடையாது, அரசாங்கம் எடுத்த ஒரு திட்டம். அதனால இதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை ஒரு கமிட்டி அமைத்து, உயர்மட்ட கமிஷன் அமைத்து, பாராளுமன்ற குழு அதை ஆராய்ச்சி செய்து ஒரு அறிக்கை, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில், ரிட்டையர் ஆன உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய தலைமையில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கையின் மூலமாகத்தான் இது போல டீலிமிட்டேஷனை கொண்டு வர வேண்டும். அதாவது வரையறுப்பதை கொண்டு வர வேண்டும். அதுவும் குறிப்பாக நான் என்ன கூறுகிறேன் என்றால், சென்சஸ் எடுக்காம எதுவும் செய்யக்கூடாது. ஸோ அதனால ஆமா, அதுதான் இப்போ ப்ராப்ளம். இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. தொகுதி மறுவரையில தென்னிந்தியாவில் தொகுதி குறைக்கப்படுவதை தடுக்கின்ற முக்கிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது. அதனால நீங்க இது கவனத்தில் எடுத்துக்கணும் சார். அதாவது தமிழ்நாட்டு 8 தொகுதி குறைக்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் 100% குறையும். நானும் அதுதானே சொல்றேன். நீங்க இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அஜெண்டா இருக்கா?
ஏதாவது சொல்லிருக்காங்களா மக்கள் நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க யார் சொன்னாங்க? கமிட்டி இருக்கு, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் வந்தது? எப்படி அறிக்கை வந்தது? 2023 காங்கிரஸ் மூத்த தலைவர் தான் சொன்னாரு, நாங்க சொல்ல. அப்ப காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் சொன்ன போது அதை மருத்துவர் மோடி அவர்கள் சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க. நீங்க மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய நிலைப்பாட்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க மீனவர்களை காப்பாத்துவோன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு இப்ப அனுமதி கொடுத்துருக்காங்க. இதான் அவங்க வேணும். இப்ப மீனவர்களை, தமிழக மீனவர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. 87 பேர் சிறையில் இருக்காங்க. கடந்த 3 வருடமாக 3000 பேர் அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகியிருக்காங்க. இப்போ 87 பேர் உள்ள இருக்காங்க. அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலையும் வெளியேயும் உள்ளேயும் கேள்வி கேட்கப்பட்டு கடிதம் எழுதப்பட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதுவரையிலும் எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்கல. இத்தனைக்கும் அவர் திருப்பதியில் லட்டு சாப்பிட்டு போனார். திருப்பதி கோயிலை பார்த்துட்டு போனார் இலங்கை பிரதமர். ஏன் இலங்கை பிரதமர் திருப்பதிக்கு வராரு, இந்திய பிரதமரை பார்க்குறாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்ற அமைச்சரையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அழைத்து, மீனவர்களையும் அழைத்து அந்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது வழி காணலாம் இல்லையா? அவங்களுக்கு வழி காண இல்லை, இஷ்டம் கிடையாது. டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும். அவங்க என்ன மறைமுகமாக சமஸ்கிருதம் ஆள வேண்டும். இதுதான் நீங்க எப்படி சார் தடுப்பீங்க? டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவுல நாடாளுமன்ற தொகுதி குறைக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி, நீ சொன்னீங்க 55ல இருந்து 60 வருஷம் ஆண்ட கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு முழு பொறுப்பு இருக்கின்றது. 2029 காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆளலாம். அடுத்து 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆளலாம். அதனால அதை குறைப்பதற்கு சோனியா காந்தி அவர்களோ, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எத்தகைய நடவடிக்கை எடுத்து தடுப்பீங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிரமா இருக்கார். நீங்க தேசிய கட்சி, திமுக மாநில கட்சி, இது எப்படி தடுப்பீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், தென்னிந்திய மக்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல உங்களுடைய ரோல். இந்திய உரிமைகள், இந்திய மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், தென்னிந்திய மக்களினுடைய உரிமைகளை பிரதானமாக பாதுகாக்க வேண்டும். அது உங்களுக்கும் எனக்குமே கடமை. வட இந்தியாவை வைத்து பாஜக ஆட்சி செய்து விடலாம். வட இந்தியாவை வைத்து அதாவது ஆட்சி அமைப்பதற்கான 272 இடங்களுக்கு மேலே பெற்றுவிடலாம். முதல் வட இந்தியாவில் தொகுதிகளை அதிகரித்தும் தென்னிந்தியாவில் தொகுதிகளை குறைப்பதற்கான நடவடிக்கை ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. ஆனா பாஜக தரப்புல அப்படி எதுவும் கிடையவே கிடையாது. இது வேண்டுமென்று ஆளுகின்ற திமுக அரசின் மீது உள்ள அந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வகையில திசை திருப்பதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம் அவங்க சொல்றாங்க. இப்போ யார் சொல்றது மக்கள் நம்பணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. இப்ப ஒரு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இன்றைக்கு தொகுதி வரையறை இருக்கின்றது, அதன் பத்தி பேசுவோன்னு கூப்பிட்டா அதுல உண்மைத்தன்மை இல்லாமல பேசுவாங்க. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்றாரு. உள்துறை அமைச்சரே சொல்றாரு. ஏங்க உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? தொகுதி மறுவரையில தொகுதி குறைப்பதற்கான வாய்ப்பை இல்லைன்னு அமித்ஷா சொல்றாரு. நாடாளுமன்ற பெரியதா சட்டமன்ற பெரியதா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஏங்க உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் எதுங்க சொன்னதை செஞ்சிருக்காரு. உள்துறை அமைச்சர் இப்ப என்ன லடாக்கை மீட்டாரா? இப்ப ஜம்மு காஷ்மீர்ல அமைதியை வர வச்சுட்டாரா? எங்கீங்க என்னங்க பண்ணாங்க? ஏங்க 370 கொண்டு ஸ்கிராப் பண்ணிட்டு அங்க இப்போ சைனாவுக்கு 1,00,000 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க. உள்துறை அமைச்சர் அவர்களும் அதாவது ராணுவ அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் என்ன செஞ்சாரு? அதே உள்துறை அமைச்சர் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து 4 பிளேன்ல கை விலங்கோடு வந்தாங்க இந்தியர்கள். என்ன பண்ணாரு உள்துறை அமைச்சர்? ஏதாவது பண்ணிட்டாரா? அதை விட்டு கோயம்புத்தூருக்கு வந்தாரு. அங்க ஜக்கி வாசுதேவ் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு சீமானுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூறுங்கள் என்று சீமானுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் தரோன்னு சொல்றாரு. மீனவர்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேச மாட்டேன்றாரு. சீமானோட பாதுகாப்பு பத்தி அக்கறைப்படுறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்க. இப்ப அதுதான் முக்கியமா இந்திய பிரச்சனை, இந்திய நாட்டினுடைய பிரச்சனையாங்க. ஏங்க ஒரு தேசிய பாரத பிரதமரை கொன்றவர்களுடைய படத்தை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு கட்சிக்கு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கொடுக்கலாம், அதை பற்றி சிந்திக்கிறோம், கேட்டால் கொடுக்கலாம் என்று எனக்கு உடனே ஃபைல் அனுப்புங்கள் அப்படியெல்லாம் பேசுகின்ற நிலைமையில் உள்துறை அமைச்சர் இருக்கின்றார். இதை அவர் பேசுவதையெல்லாம் எடுத்து நாம் பேசினால் இங்கு மத பிரச்சனை தான் வருமே தவிர, இன பிரச்சனை தான் வருமே தவிர நமக்கு சம உரிமை, ஜனநாயகம், மத நல்லிணக்கம் வராது. இப்போ 2029 அந்த வட இந்திய மாநிலங்களை வைத்து பாஜக வெற்றி பெறுவதற்கான முயற்சி அதுல காங்கிரஸ் கட்சி எப்படி இது முறியடித்து நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க? இப்ப இது எப்படி முறியடிப்போம்னா இந்தியா அலைன்ஸ் கூட்டணி இருக்கு. சோ அந்த கட்சிக்குள்ள கூட்டமைப்பு போட்டு அஜெண்டாஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணலாம், அடுத்து சட்டப்பூர்வமா என்ன பண்ணலாம்னு வல்லுநர்கள்
இதில் ஏற்கனவே மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கூட்டங்கள் இந்தியா அலையன்ஸ் பிளாக் கூட்டணி கூட்டப்பட்டு அதில் தான் இந்த அஜெண்டா கொண்டு வரப்பட்டு தடுப்பதற்கு நாம் இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டம் ஒரு புறமாகவும் பாராளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் அடுத்தது நீங்கள் சட்டப்பூர்வமாக சட்ட வல்லுநர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் இதற்கு வழக்கு தொடுக்கலாமா வேண்டாமா என்ற நிலைப்பாட்டை கண்டிப்பாக அருமைத் தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனே எடுப்பார். 8 தொகுதிகள் என்பது நீங்க அதை அனுமதிக்கீங்களா? 8 தொகுதி என்பது உண்மையா பொய்யா சார்? ஸ்டாலின் சொல்வது 8 தொகுதி சொல்றாரு இல்லையா? 100% உண்மைங்க. இப்ப நீங்க விகிதாச்சார அடிப்படையில ஏங்க அவங்க குறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா பாப்புலேஷன் இப்ப கம்மியா இருக்கு. நீங்க இப்ப தமிழ்நாடு பாப்புலேஷன் என்ன, இப்ப நீங்க ரெண்டும் வேண்டாம், உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷனும் தமிழ்நாடு பாப்புலேஷனும் நீங்க 2001 இருந்து கால்குலேட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்குது. 2021 நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் இருவர்னு தான் நிற்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்க, 10 பேர் 12 பேர் அப்படின்னு போகிறாங்க. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த போன்ற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலோடு இருக்கிற லிட்ரஸி ரேட் இருக்கிறது தமிழகமும் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஸோ நம்மெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கோம். அதனால கண்டிப்பா நமக்கு தொகுதி குறையதான் செய்யும். நீங்க அனுமதிப்பீங்களா காங்கிரஸ் கட்சின்னு கேட்டேன். எப்படிங்க அனுமதிப்போம்? அதை தான் எதிர்ப்போம், போராடுவோம்னு சொல்லிட்டேன். அதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, நாங்க விட மாட்டோம்னு சொல்ல விட மாட்டோம், கம்பல்சரி விட மாட்டோம். அதை எடுத்து பாராளுமன்றத்தின் உள்ளேயும் பாராளுமன்றத்து வெளியேயும் உச்சநீதிமன்றத்திலையும் போராடுவோம் தொடர்ந்து. தமிழ்நாட்டில் 8 தொகுதினா தென்னிந்தியா முழுவதும் குறையும். இப்ப 129 இருந்து உங்களுக்கு 100க்கு வந்துடும். அவங்களுடைய இதெல்லாம் அஜெண்டா என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா 1951 இருந்து 71 வரல 4 தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே நடந்தது. அப்ப நடந்ததுங்க, அப்ப நடந்தது. அப்போதைக்கு பிரச்சனைக்கு சால்வா இருந்தது. அப்போ பிரச்சனை வேற, இப்ப பிரச்சனை வேற. ஏன்னா இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேர்தல்கள் வருது. இப்போ நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நேரத்தில் நீங்க தேர்தல் நடத்தும் போது அந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக தருவோம் என்று தேசிய கட்சிகள் அங்கு வந்து பிரச்சாரம் செய்யும். அப்போது அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் காக்கப்படும், கிடைக்கப்பெறும், பயன்கள் கிடைக்கப்பெறும். அதனால டிஃப்ரெண்ட் டைம்ல எலெக்ஷன் நடந்தா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல அதனுடைய பயன்களும் உரிமைகளும் காக்கப்படும். ஆனா எல்லா நேரத்திலையும் பார்த்தா எல்லா மாநிலத்திலையும் நடந்ததுன்னா எந்த மாநிலத்துக்கு இப்ப நீங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுவாங்க? குறிப்பாக தேர்தல் அறிக்கைகள் இப்போ எப்படி இருக்கு தயார் பண்றதெல்லாம் வேறு அதாவது வட இந்தியர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தென்னிந்தியாவுக்கு ஒரு மாதிரியாகவும் தேர்தல் அறிக்கை இருக்கணும். ஏன்னா டங்ஸ்டன் பிரச்சனை இருக்கு, நமக்கு கூடங்குளம் பிரச்சனை இருக்கு, இப்படி நம்ம பிரச்சனைகள் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இருக்கு. இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்தோம்னா இதெல்லாம் தேசிய அளவுல நீங்க இப்போ தேர்தல் நடக்கும்போது தேசிய அளவுல இது பிரதிபலிக்குமா? அந்த உரிமைகள் காப்பாற்றப்படுமா? அதை ஒரு அஜெண்டாவா வைப்பாங்களா? அதை பத்தி பேசுவாங்களா? கிடையாது. நீங்க இப்ப டங்ஸ்டன் பிரச்சனையோ அல்லது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையோ தமிழ்நாட்டில் தேர்தல் தனியாக நடக்கும் போது அந்த இஷ்யூவை பேசுவாங்க. அப்ப பேசும்போது தான் அதற்கு தீர்வும் வரும், பயனும் வரும். அதுபோல மாநிலத்தினுடைய அக்கறைகள் இப்போ இனிமேல் வருகின்ற தேர்தல்கள் எல்லாம் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை சார்ந்து பலன்களை சார்ந்துதான் தேர்தல்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர தேசிய தேர்தல் கொண்டு வந்தால் அந்த மாநிலத்தினுடைய பலன்களும் பயன்களும் அடிபடும். ஓகே சார், ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரஸ் இருந்து திமுகவுக்கு கொடுத்திருக்கீங்க, பெருந்தன்மை கொடுத்திருக்கீங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல 6 மாநிலங்களவை உறுப்பினர் வந்து காலியாக போகுது. அதுல வந்து காங்கிரஸ் சார்பா திமுகவிட இருந்து எத்தனை மாநிலங்களவை உறுப்பினரை கேட்க நீங்க திட்டமிட்டிருக்கீங்க? நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி திமுகவும் பெருந்தன்மை வேண்டும். ஏங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர். ஓகேங்க, வெண்மையான உள்ளம் படைத்தவர். அவர் இன்னைக்கு கணிசமாக அப்பா என்று அழைக்கின்ற ஸ்தானத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு உருவெடுத்து விட்டார். ஆகவே அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு காங்கிரஸ்க்கு கண்டிப்பாக ஒரு இடத்தை ராஜ்யசபா ஒதுக்குவார். ஏன்னா மக்கள் நீதி மையத்திற்கு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும். அதே போல காங்கிரசுக்கு என்னை போல நல்ல இளைஞர்கள், படித்தவர்கள், பாராளுமன்றத்திலே இன்றைக்கு கேள்வி எழுப்புபவர்கள், தமிழுக்காக போராடுபவர்கள், தமிழுக்காக செய்தவர்கள் நான்லாம் நிறைய செஞ்சிருக்கேன். எனக்கு கூட ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. அதனால உழைப்பவர்களுக்கு
காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒதுக்குவார்கள் என்று நான் ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா திமுகவில் இருந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும். ஏன் எனக்கே ஒதுக்கலாம் ஆச்சரியப்படும். காங்கிரஸ் ஒதுக்குனா உங்களுக்கு ஒண்ணுதான், அது ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு வருதோ இல்ல என்னை போல உழைப்பவர்களுக்கு வந்தாலும் சரி பரவாயில்ல சார். நீங்க தொடர்ந்து திமுகவில் தான் பயணம் செய்வீங்க. அதாவது காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அமைத்தோ காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டுல நிறுவுவதற்கான முயற்சி ஈடுபட மாட்டீங்க. தொடர்ந்து பயணம் என்பது நான் ஒண்ணு சொல்றேன். காமராஜர் ஆட்சி என்பது காங்கிரஸ் கட்சி செய்கின்ற ஆட்சி தான். அது வச்சுக்கோங்க, ஒரு புறம் இருக்க. இப்ப மகாத்மா காந்தி இருக்காருன்னா நீங்க மகாத்மா காந்தி போல அகிம்சை வழியில் எல்லா போராட்டங்களும் செய்ய வேண்டும் நம்ம சொல்லியா? அது போல பேருக்கு சொல்லும் போது பெயரளவில் காமராஜரை போல நீங்க ஆட்சி செய்ய வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுவது தவறொன்றும் இல்லையே. அந்த பெயரை சொல்லிக் கொள்வதில் தவறொன்றும் இல்லையே. அதனால அவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற இதுவும் இல்லை. நல்லாட்சி யார் கொடுத்தாலும் காமராஜர் ஆட்சி, காமராஜனுடைய திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் நாம் காமராஜரை தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அதைவிட காங்கிரஸுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி வாய்ப்பு நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க திமுக கூட்டணியில இடம்பெற்ற தேர்தல் சந்திச்சா எப்படி நீங்க ஆட்சிக்கு வர முடியும்? ஒண்ணு உங்க காங்கிரஸ் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து நீ தேர்தலை சந்திச்சீங்கன்னாக்கா இந்த தேர்தலோ இல்ல அடுத்த தேர்தலோ நீங்க ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கான முயற்சியில காங்கிரஸ் கட்சி ஈடுபடலையா சார்? இல்ல எடுக்காம இல்லைங்க. இன்னைக்கு பொறுத்தவரையிலும் கொள்கை ரீதியில நமக்கு எதிரி பாஜக கட்சி எதிர்ப்பது தான் நம்மளது கொள்கை. அதாவது இந்தியாவில் ஜனநாயகம் காத்திடவும் அரசியல் சாசன சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கோட்பாடில் கொள்கை ரீதியில் சித்தாந்தத்தில் இருப்பதனால் அந்த கொள்கையை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் மத்திய மைனாரிட்டி பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கும் வரை அந்த கொள்கையில் இருப்பவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். தேவைப்படும் போது கொள்கை அளவில் மாற்றங்கள் வந்தால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன நிலைப்பாடு எடுக்கின்றதோ அந்த நிலைமையை தான் நாங்கள் இங்கு தமிழகத்திலும் பிரதிபலிப்போம். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.